எந்த சமூகத்திலிருந்து பிறந்து வந்திருக்கிறார் என்பதை விட அவர் எந்த கோட்பாட்டை பேசுகிறார் என்பதுதான் மிக முக்கியம். அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் எப்படியாவது 3 கோட்பாடுகளை கொண்டவர்களையும் மோதவிட்டோம் என்று சொன்னால் இங்கே நம்மால் கால் பதிக்க முடியும் என்று பார்க்கிறார்கள். அருமை தோழர் ராஜீவ் காந்தியை ஆதரிக்க வேண்டுமா அல்லது எல் முருகனை ஆதரிக்க வேண்டுமா என்று சொன்னால் அம்பேத்கரின் மாணவர்கள் ராஜீவ் காந்தியை தான் ஆதரிப்போமே தவிர எல் முருகனை ஆதரிக்க முடியாது. திருமாவளவன் ஆகிய நான் ஷானவாசுக்குத்தான் வாக்களிக்க போகிறேன். நான் மட்டும் அல்ல, இந்த திருமாவளவனை உலகத்துக்கு தந்த என் தாயும் ஷானவாஸ் அவர்களுக்குத்தான் வாக்களிக்க போகிறார் என்று மிக மகிழ்ச்சியாக பேசினார் நம்முடைய எழுச்சி தமிழர்கள். எழுச்சி தமிழர் குறித்து பேசுவதற்கு பல செய்திகள் இருக்கிறது. அதை ஆவணப்படுத்த வேண்டும் என்றால் அது எத்தனை பக்கங்கள் போகும் என்பதில் நமக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கிறது. இன்றைக்கு மாறி வருகிற கால சூழலில் அனைவரிடத்திலும் போய் சேர வேண்டும் என்கிற அந்த நோக்கோடு சில முக்கியமான தகவல்களை மட்டும் தொகுத்து இன்றைக்கு ஒரு நூலாக கொண்டு வந்திருக்கிறோம். எழுச்சி தமிழர் அவர்களை இன்றைக்கு அண்ணன் சாரநாத் அவர்கள் சொன்னதை போல இரு பக்கமும் நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு தலைவர் இந்தியாவில் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் தான். தலித் சமூகத்தில் இருக்கிறவர்கள் அவரை தலித்களுக்கான தலைவர் இல்லை என்று சொல்லுவதை கேட்க முடிகிறது. தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள் அவரை ஒரு சாதிய தலைவர் என்று அடையாளப்படுத்துவதையும் பார்க்க முடிகிறது. 1937ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பம்பாய் மாகாணத்தில் நடைபெற்ற தேர்தலில் போட்டியிடுகிறார். அவர் போட்டியிட்ட போது 2 பொது தொகுதிகளில் தலித் அல்லாதவர்கள் நின்றபோது தன்னுடைய வேட்பாளரை அவர் அறிவிக்கிறார். 3 பொது தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள். 2 தொகுதிகளில் வெற்றி பெறுகிறார்கள். ஒருவருடைய பெயர் டிப்னிஸ். அவர் ஒரு அரச வம்ச வழியை சார்ந்தவர். அவர் இறுதி வரை புரட்சியாளர் அம்பேத்கரோடு இருந்தார். இன்னொருவருடைய பெயர் அனந்தராவ் விநாயக் சித்ரே. அவர் புரட்சியாளர் அம்பேத்கர் பிற்காலத்தில் தொடங்கிய ஒரு கல்லூரியினுடைய பதிவாளராகவும் அம்பேத்கர் அவரைத்தான் நியமித்தார். இது 1937இல் நடந்தது. ஆனால் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சில அம்பேத்கரியவாதிகள் என்கிற பெயரில் பொது தொகுதியில் நீங்கள் ஏன் தலித் அல்லாதவர்களை நிறுத்துகிறீர்கள் என்று பேசுகிறார். இதில் ஒரு சிறப்பு உண்டு. 1937ஆம் ஆண்டு புரட்சியாளர் அம்பேத்கர் தான் பிறந்த பகுதியை உள்ளடக்கிய ரத்னகிரி மாவட்டத்துக்கு அது ஒரு பொது தொகுதியாக இருந்த போது அந்த தொகுதியை சித்ரே என்கிற ஒருவருக்கு கொடுத்தார். 2016ஆம் ஆண்டு மக்கள் நல கூட்டணி என்கிற அந்த கூட்டணியின் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் குன்னம் தொகுதியில் போட்டியிட்டோம். குன்னம் தொகுதி தலைவர் அங்கனூர் பிறந்த தொகுதி, அங்கனூரை உள்ளடக்கிய தொகுதி. அந்த தொகுதியை வரலாற்று ரீதியாகவே அம்பேத்கரை பின்பற்றுகிற புரட்சியாளர் அம்பேத்கர் நம்முடைய அருமை தோழர் ஆளும் ஷானவாஸ் அவர்களுக்கு தான் கொடுத்தார். அன்றைக்கு அம்பேத்கர் சித்ரே என்பவருக்கு ஒதுக்கினார் அந்த தொகுதியை. நம்முடைய எழுச்சி தமிழர் நம்முடைய அருமை தோழர் ஆளும் ஷானவாஸ் அவர்களுக்கு ஒதுக்கினார். அப்போது அவரை வேட்பாளராக அறிவிக்கிற போது அந்த பிரச்சார கூட்டத்தில் தலைவர் பேசியதை நானும் அவருடைய அருகில் இருந்து கேட்டேன். குன்னம் தொகுதி நான் பிறந்த ஊரை உள்ளடக்கி இருக்கிற தொகுதி. திருமாவளவன் ஆகிய நான் ஷானவாசுக்குத்தான் வாக்களிக்க போகிறேன். நான் மட்டும் அல்ல, இந்த திருமாவளவனை உலகத்துக்கு தந்த என் தாயும் ஷானவாஸ் அவர்களுக்குத்தான் வாக்களிக்க போகிறார் என்று மிக மகிழ்ச்சியாக பேசினார் நம்முடைய எழுச்சி தமிழர்கள். ஆக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை இங்கே உருவாக்க வேண்டும் என்று விரும்பினாரோ அந்த வழியில்தான் எழுச்சி தமிழர் பயணித்துக் கொண்டிருக்கிறார், போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே ஒரு புரிதலில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சிக்கல் இங்கே ஏற்படுத்த முயற்சிக்கிறார். அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் பிளவுபடுத்த பார்க்கிறார். அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் எப்படியாவது 3 கோட்பாடுகளை கொண்டவர்களையும் மோதவிட்டோம் என்று சொன்னால் இங்கே நம்மால் கால் பதிக்க முடியும் என்று பார்க்கிறார்கள். ஆனால் அம்பேத்கரியத்தையும் பெரியாரியத்தையும் மார்க்சியத்தையும் பிளவுபடுத்த பார்க்கிறார்கள் சனாதன சக்திகள். ஆனால் அதை 3ஐயும் இணைத்து ஒரு இணைப்பு புள்ளியாக இன்றைக்கு நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டில் களமாடி கொண்டிருக்கிறார். அவர் வெல்லும் ஜனநாயகம் என்கிற பெயரில் ஒரு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் வெற்றிகரமாக நடத்தி நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வர்
தளபதி ஸ்டாலின் அவர்களையும் அழைத்து அந்த மாநாட்டை ஒரு மிகப்பெரிய வெற்றி மாநாடாக மாற்றினார். அந்த மாநாட்டுக்கான தலைப்பு வெல்லும் ஜனநாயகம் என்பது. தோழர்களே, ஜனநாயகம் என்பது சமத்துவத்துக்கான தொடக்க புள்ளி. சமத்துவம் என்பது ஜனநாயகத்தின் இறுதி நிலை. ஜனநாயகம், சமத்துவம், இந்த இடைப்பட்ட பயணத்தை காப்பது அல்லது இந்த இடைப்பட்ட பயணத்தை மேற்கொள்ளுகிற அந்த பணிதான் சமூக நீதிக்கான பணி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும் என்று எப்படி முழங்கினாரோ அதே போல நம்முடைய எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் சமூக நீதியை இந்த மண்ணில் நிலைநாட்ட, ஜனநாயகம் வெல்ல வேண்டும், சமத்துவம் மலர வேண்டும் என்று இந்த மண்ணில் களமாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வியாதி சில அறிவுஜீவிகள் மத்தியில் தோன்றியிருக்கிறது. பாஜகவை பார்த்தீர்களா? அவர்கள் ஒரு தலித்தை முன்னிறுத்துகிறார்கள். ஏன் திமுக செய்வதில்லை? ஏன் காங்கிரஸ் செய்வதில்லை? ஏன் கம்யூனிஸ்டுகள் செய்வதில்லை என்று பேசுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரமயப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. கட்டாயம் அவர்கள் அதிகாரமயப்பட வேண்டும். ஆனால் இந்த மேடையில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவனாய், தந்தை பெரியாரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டவனாய், எழுச்சி தமிழரின் மாணவனாய் ஒன்றை சொல்லுகிறேன். சனாதனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலித்தா அல்லது ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலித் அல்லாதவரா என்றால் நாங்கள் ஜனநாயகத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற தலித் அல்லாதவரின் பக்கம்தான் இருப்போம். அருமை தோழர் ராஜீவ் காந்தியை ஆதரிக்க வேண்டுமா அல்லது எல் முருகனை ஆதரிக்க வேண்டுமா என்று சொன்னால் அம்பேத்கரின் மாணவர்கள் ராஜீவ் காந்தியை தான் ஆதரிப்போமே தவிர எல் முருகனை ஆதரிக்க முடியாது. சனாதனத்தை, சமஸ்கிருதத்தை, இந்துத்துவத்தை, இந்துமயமாக்குதலை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு தலித்தை ஆதரிக்க வேண்டுமா அல்லது ஷானவாஸ் தோழரை ஆதரிக்க வேண்டுமா என்றால் விடுதலை சிறுத்தைகள் ஷானவாஸ் தோழர் பக்கம்தான் இருக்கும். இந்த புரிதல் இங்கே வேண்டும். வெறுமனே தலைகளை எண்ணி அல்லது இந்த சமூகத்தை சேர்ந்தவரை நீங்கள் ஆதரிக்காமல் வேறு யாரையோ ஆதரிக்கிறீர்கள் என்று பேசுகிறார்கள். நாம் எந்த சமூகத்தில் இருந்து பிறந்து வந்திருக்கிறார் என்பதை விட அவர் எந்த கோட்பாட்டை பேசுகிறார் என்பதுதான் மிக முக்கியம். இதைத்தான் எழுச்சி தமிழர் எங்களுக்கு கற்பித்திருக்கிறார். இதை நாங்கள் பேசுவதால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை தலித் அறிவுஜீவிகள் என்கிற பெயரில் சிலர் ஏற்படுத்த முயற்சிக்கிறார். இங்கே நான் நீண்ட நேரம் பேசலாம் என்றாலும் கூட 4 சிறப்பு விருந்தினர்கள் பேச வேண்டும். என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் நானே பேசுவது சரியாக இருக்காது. நான் பெரும்பாலும் என்னுடைய நூல் வெளியீட்டு விழாக்களில் பேசுவதில்லை. இருந்தாலும் ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னொரு நூல் சனாதனத்தின் பெயரால் என்கிற நூல். சனாதனம் குறித்து அம்பேத்கரிய சிந்தனையாளர்களுக்கு ஒரு தெளிவான பார்வை உண்டு. எது சனநாயகம், எது சனாதனம், எது சனநாயகம் என்பதை பற்றி. பெரியாரிய தோழர்களுக்கு எது சனாதனம் என்பது தெரியும். மார்க்சிய தோழர்களுக்கு எது சனாதனம் என்று தெரியும். சனாதனம் என்றால் என்னவென்று தெரியாமல் இருப்பவர்கள் சனாதனத்தை ஆதரிக்கிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு தான். அவர்களுக்குத்தான் எது சனாதனம் என்பது புரியவில்லை. அவர்களுக்குத்தான் எது ஜனநாயகம் என்பது புரியவில்லை. நான் MC ராஜா என்கிற ஒரு தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு தலைவர், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு சில முரண்பாடுகளை அவர் கொண்டிருந்ததாலேயே அவர் வாழ்நாளில் அதற்கு முன்னர் செய்த அனைத்தும் மறைந்து போய்விட்டது, அதற்கு பின்னர் செய்த அனைத்தும் மறைந்து போய்விட்டது. வட்டமேசை மாநாட்டுக்கு பிறகு காந்தியாரோடு அவர் இணைந்து வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுக்க முடியவில்லை என்பதாலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் வட்டமேசை மாநாட்டில் எடுத்த முடிவுக்கு எதிராக காந்தியின் பக்கம் அவர் நின்றார் என்பதாலேயே அவர் வரலாற்றில் இருட்டடிப்பு செய்யப்பட்டார். நான் தோழர் பிரின்ஸ் அவர்களிடத்தில் கூட சொன்னேன், நான் எப்பொழுதுமே எதையாவது தேடுகிற போது அம்பேத்கர் பெரியார் என்றால் உடனே போய் பார்ப்பேன். ஆனால் MC ராஜா என்று வருகிற போது எனக்கு ஒரு தயக்கம் வரும், பிறகு பார்க்கலாம் என்று. இப்படி MC ராஜா அவர்கள் அனைத்து மக்களும் சமூக உரிமைகள் தொடர்பாக அல்லது அனைத்து மக்களும் இந்த மண்ணில் இருக்கிற பயன்படுத்துகிற நிலத்தை பயன்படுத்துவதற்கு, நீரை பயன்படுத்துவதற்கு, குளங்களை பயன்படுத்துவதற்கு, கோயிலை படுத்துவதற்கு சில சமூக இடர்பாடுகள் இருக்கிறது, இவற்றையெல்லாம் தளர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு சட்ட மசோதாவை முன்மொழிகிறார். இது குறித்து இந்தியாவில் இருப்பவர்கள் கருத்து தெரிவிக்கலாம் என்று கருத்து கேட்டார். அந்த கருத்து கேட்பின் அடிப்படையில் தான் நான் படித்த போது உள்ளபடியே அதிர்ந்து போனேன். சனாதன சபா, சனாதன மக்கள் சபை, இப்படி பல்வேறு பெயர்களில் சனாதன தர்மத்தை தங்களுடைய நிறுவனத்தின், இயக்கத்தின், அமைப்பின், சங்கத்தின் பெயரில் வைத்திருப்பவர்கள்
இந்திய அரசுக்கு எழுதுகிறார்கள், எந்த காலத்திலும் பொது உரிமை அனைவருக்கும் வழங்கப்படக்கூடாது. அப்படி வழங்கினால் இது சனாதனத்துக்கு எதிரானது, இந்து மதத்துக்கு எதிரானது, எங்கள் நம்பிக்கைக்கு எதிரானது என்று சனாதனவாதிகளே பொது உரிமைக்கு எதிராக, ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் ஆவணப்படுத்தியிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கரின் வழியில், தந்தை பெரியாரின் வழியில், சமத்துவ பெரியார் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழியில் வருகிற நம்முடைய அருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனம் குறித்து பேசியதை மிகப்பெரிய சர்ச்சையாக்கினார்கள். வட இந்தியா முழுமைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய மகன் ஒரு மதத்துக்கு எதிராக பேசுகிறார் என்று அவதூறு பரப்பினார்கள். அதனால் இந்திய கூட்டணியே உடைய போகிறது என்று கூட பேசினார்கள். ஆனால் மக்கள் மெல்ல மெல்ல உண்மையை புரிந்து கொண்டார்கள். இன்றைக்கு இந்திய கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது. இந்தியா முழுமைக்கும் ஜனநாயக சக்திகளை அணிதிரட்டி கொண்டிருக்கிறது. இந்த சனாதன சக்திகள் தங்களுக்கு எதை ஆதரிக்கிறோம் அல்லது தாங்கள் எதை ஆதரிக்கிறோம், எதை எதிர்க்கிறோம் என்பதில் அவர்களுக்கு ஒரு தெரிவில்லை. எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்பட வேண்டும் என்று தொடர்ந்து பேசி வருகிறார். அண்டை மாநிலமாக இருக்கிற தெலுங்கானாவில் சந்திரசேகர ராவ் அவர்கள் எழுச்சி தமிழரை அழைத்த போது இந்தியாவே திரும்பி பார்த்தது. என்ன இது, ஒரு ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியா அவங்க இல்லை. அந்த கட்சியினுடைய தலைவரை போய் எப்படி இவர் அழைக்கிறார்? ஒரு மாநில கட்சி தேசிய கட்சியாக பரிமாணம் படுகிற போது இவரை அழைக்கிறாரே என்று ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்து கொண்டிருந்தது. என்ன பேச போகிறார் எழுச்சி தமிழர் என்று சந்திரசேகர ராவ் அவர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டே எழுச்சி தமிழர் சொன்னார், நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் நான் யாரோடும் சேரமாட்டேன் என்று முடிவெடுக்காதீர்கள். இந்த சனாதன சக்திகளை வீழ்த்த நீங்கள் முடிந்தால் காங்கிரஸோடு இணையுங்கள் என்று சொல்லி ஒரு கட்சியின் தலைவர் அழைத்த அழைப்பில் கூட கொள்கை கோட்பாட்டை போய் பேசிவிட்டு வந்த தலைவர் நம்முடைய எழுச்சி தமிழர். நான் அம்பேத்கரை சிறுமைப்படுத்துவதற்காக சொல்லவில்லை, எந்த காலத்திலும் அதை நான் செய்ய மாட்டேன். அம்பேத்கரின் இரத்த வாரிசுகள் இந்த மண்ணில் உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கரின் இரத்த வழி சொந்தங்கள் இந்த மண்ணில் உண்டு. புரட்சியாளர் அம்பேத்கரின் இரத்த வழி சொந்தங்கள் செய்ய முடியாததை அம்பேத்கரின் கொள்கை வழி நின்று நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழருடைய பணி மகத்தானது. அவருடைய கரத்தை நாம் வலுப்படுத்துவோம். இந்த நிகழ்வில் இந்த எளியவனுடைய அழைப்பை ஏற்று கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி, தோழர் ஆலூர் ஷானவாஸ், தோழர் ராஜீவ் காந்தி, தோழர் பிரின்ஸ், அருமை சகோதரி சாரதா தேவி உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.